வால்முனி செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி என்கிட்ட வந்து எத்தனை வருஷம் முன்னாடி வந்தீங்கம்மா? 2 வருஷம் இருக்கு சார். 2 வருஷம் முன்னாடி வந்தீங்க. உங்களுக்கு என்ன வயசு? 38 சார். 38 வயசு ஆகுது. அதாவது எந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்க? தஞ்சாவூர் சார். அங்க வந்து தஞ்சாவூர்ல பெரிய கோயில் பக்கத்துல ஒரு ஹோட்டல் சார். ஆமா, தஞ்சாவூர் பாண்டிய நாட்டுல வந்து பாத்தீங்க. ஆமா சார், பாண்டிய ரெசிடென்சி. வால்முனி செம்முனி ஜிடாமணி. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 38 வயசு ஆகுது. இது வந்து நீங்க எவ்வளவு ஜோசியரை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பரிகாரம் பண்ணிருப்பீங்க, எத்தனையோ ஆன்மீகவாதி பார்த்திருப்பீங்க, எவ்வளவு பணத்தை எழுந்திருப்பீங்க. என்கிட்ட ஜோசியம் பார்த்து உங்களுக்கு இந்த வருஷத்துல 108 நாள் உங்க கல்யாணம் ஆயிடும், மாப்பிள்ளை வருவான்னு சொன்னா ஆமா சார். ஆமா. 108 நாள் உங்களுக்கு மாப்பிள்ளை வந்துட்டானா? ஆமா சார். சொல்லுமா, 38 வயசு ஆகுது உங்களுக்கு. ஆமா சார். 108 நாள்ல உங்களுக்கு மாங்கல்யம் அமையும். பெரியவங்களா எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, 20 வருஷம் முயற்சி பண்ணாங்க. அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் சொந்த போது அவங்க நான் பாக்குறேன் நீ பாக்குறேன் தவிர எல்லாம் அவங்க வேலையை தான் பார்த்தாலே தவிர உங்களுக்கு எதுவும் பார்க்கல. ஆமா சார். அவங்க சுயமா நடந்தாலே தவிர உங்க அம்மாவுக்கும் மரணம் ஏற்பட்டிருக்கும். உங்க அம்மா இருக்காங்களா? ஆமா சார். அப்பா மட்டும் தான் சார். ஆமா, அம்மா மரணம் ஏற்படும், அப்பா மட்டும் இருக்காங்க. உங்க அப்பாவும் முயற்சி பண்ணாரு, முடியல. ஆமா சார். 70 வயசு உங்க அப்பாவும் பொண்ணு பார்த்து முடியல. ஆமா சார். அப்புறம் என்கிட்ட ஜோசி வந்து பாத்தீங்க, நான் 108 நாள் உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன், ஜோசி தொழில விட்டுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா சார். 108 நாள் பண்ணி தரேன்னு சொன்னீங்க சார். அதே மாதிரி 108 நாள் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா சார், ஆயிடுச்சு சார். கரெக்ட் ஆயிடுச்சு சார். அதே மாதிரி ஆண் குழந்தை பிறகுன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு வருஷத்துல இந்த 2 வருஷத்துல ஆண் கல்யாணம் ஆகி உடனே குழந்தைய பிறகுன்னு அதே மாதிரி 2 வருஷத்துல குழந்தைய வந்துச்சா? ஆமா சார். ஆக முதல்ல நான் சொன்ன ஜோசி உண்மையா பொய்யாமா சொல்லுமா? சார், நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ கால் பண்ணி சொல்லும் போதும் எனக்கு கரெக்டா இருந்துச்சு. நேர்ல உங்கள்கிட்ட பார்க்கும் போதுமே கரெக்டா இருந்துச்சு சார். எல்லாமே கரெக்டா இருந்தது. இதுவரை இந்த ஜோசி உலகத்துல பாத்துருப்பீங்களா? இல்ல சார், பார்த்தது இல்ல சார். நான் நிறைய பேர் கூட இப்போ யாரெல்லாம் பொண்ணுக்கு பையன், பையனுக்கு மாப்பிள்ளை அப்படின்னு பாக்குறவங்க எல்லாருக்குமே நான் வந்து இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் சார். ஏன்னா அது பேரண்ட்ஸ் தான் வந்து ஃபீல் பண்ணி சொல்றாங்க சார். அதனால வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் சார், இது மாதிரி ஒருத்தவங்க பாக்குறாங்க, ஆனா உங்களுக்கு வந்து இப்படிதான் அமையும் அப்படிதான் அமையும் சொல்றதுனால நீங்க வேற எங்கேயும் அழுது டைம் வேஸ்ட் பண்ண வேணாங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் சார். அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அம்மா, நான் பிரபலியெல்லாம் ஜோசியதான். பிரபலியெல்லாம் அதாவது நான் பார்க்காத பிரபலியில கிடையாது. சொல்லலாம், குத்து ரம்யான்னு ஒரு நடிகை, பெங்களூர் கர்நாடகா. நான் தான் ஜோசியம் பார்த்தேன். அதே மாதிரி அந்த பாப்பா அவங்க அம்மா வந்தாங்க. ரொம்ப வறுமை, ஒன்னும் கோடிச்சு கிடையாது. அந்த பாப்பா அவங்க அம்மா வந்து பார்த்தோன்னே நான் ஒரு பரிகாரம் பண்ணி கொடுத்தேன். உனக்கு வந்து போனா நீ கலைத்துறையில சிறந்த நடிகை ஆயிடுமான்னு சொன்னேன். அதே மாதிரி குத்து ரம்யா சிறந்த நடிகை ஆயிட்டாங்க. நீ ஒரு அரசியல் துறையிலும் போவேன்னு சொன்னேன். அதே மாதிரி எம்பி ஆயிட்டாங்க. முன்னாள் எம்பி, காங்கிரஸ் முன்னாள் எம்பி. இனி கோட்டீஸ்வரி, சாதாரண இந்த ஆளை இனி கோட்டீஸ்வரி ஆகி உருவாக்கிட்ட குத்து ரம்யா. கேள்விப்பட்டு பாருங்க, நடிகர் வந்து குத்து ரம்யா நடிகை. அதே மாதிரி ஊர்வசி ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தாங்க. எனக்கு ஜோசி பார்க்க சொன்னேன், கையில பார்த்து சொன்னேன், அம்மா உங்களுக்கு 2 வாழ்க்கைமா, முதல் வாழ்க்கையில ஒரு பிரிவினை ஆகிடும், 2ஆவது வாழ்க்கை அமையும், அதுலயும் ஒரு மன ஒருத்தம் இருந்தாலும் எதிர்காலம் சிறப்பாக தான். இது ஒரு குழந்தை பிறகுமான்னு ஊர்வசி இன்னைக்கு அதே மாதிரி சிறப்பா இருக்காங்க. கலைத்துறையில் பிரகாசிப்பின்னு சொன்னேன். இன்னைக்கு நல்லா ஒவ்வொரு பல வருஷம் முன்னாடி சொல்றேன், 10 வருஷம் முன்னாடி இன்னைக்கு சிறப்பா இருக்காங்க. யாரு? ஊர்வசி, நடிகை ஊர்வசி. அதே மாதிரி உங்களுக்கு சொன்னேன், இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டேன், குழந்தை பாக்கி உருவாக்கி கொடுத்துட்டேன் இல்லையா? ஆமாங்க சார், கண்டிப்பா சார். சொல்லுமா? ஆமா சார், கண்டிப்பா சார். நன்றிமா. எதிர்காலம் சிறப்பு உண்டுமா, தைரியமா இருக்கு போதுமா? சரிங்க சார். இன்னும் சிறப்பா இருக்கு பாருங்க, வீடு வாசல் வண்டி வாகனம் காரு பங்களா சகல யோகத்தை உருவாக்கி தரேன் போதுமா? சரிங்க சார். சொந்த ஆச்சரியம் பண்ணும். உங்க அப்பாவை ஆச்சரியப்படுவாரு. உங்க அப்பாவை நம்பிக்கை இல்லாம இருந்தாரு, ஏமா அதெல்லாம் போறேன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா சார். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? உன் கூட பிறந்தவங்களே உனக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினைச்சாங்க, சொத்து அபகரிக்க நினைச்சாங்க. அது தெரியுமா தெரியாதா? அது தெரியாது சார். இது இப்பதான் சார் புரியுது. இப்பதான் புரியுது. எதனால உனக்கு 38 வயசுல கல்யாணம் பண்ணலன்னு தெரியுதா இல்லையா? ஆமா சார். அறிவாளியா புரிஞ்சுக்கோ. 38 வயசு வரலாம் கூட பிறந்தவங்களும் மற்றவங்களும் உனக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, உங்க சொத்தை அபகரிக்கணும்ன்ற எண்ணத்தால் தான் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணாம மாப்பிள்ளை பாரு ஏமாத்திட்டாங்க. ஆமா சார், அது இப்பதான் சார் புரிஞ்சுது. அது முன்னாடியே சொல்லிட்டேன், அம்மா இது சதி திட்டம் இருக்கு குடும்பத்துல அப்படின்னு சொல்லி அந்த சதி திட்டத்தை முறியடிச்சு உனக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டேன், புத்திர பாக்கியத்தை உருவாக்கி கொடுத்துட்டேன் இல்லையா? ஆனா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு சதியா தான் நம்ம கல்யாணம் பொண்ணு பார்க்கல மாப்பிள்ளை பார்க்கலன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா?
ஆமா சார் ஆமா. அதான் ஜோசியம். அதுதான் ஜோசியம் பார்க்கணும். என்ன சதி திட்டம், என்ன பிரச்சனை அப்படின்னு எங்களை ஜோசியரை பார்த்தா துல்லியமா சொல்லுவேன். ஆமா சார் ஆமா ஆமா. ஒண்ணு நல்ல எதிர்காலம் உண்டு, தைரியமா இருமா. சரிங்க சார். அதாவது குழந்தை பிறந்த நேரம் உங்க சரியில்லைனாலும் கொஞ்சம் பிரச்சனைக்கு தான் செய்யும். இன்னும் ஒரு 6 மாச காலம் போறீங்க. அந்த குழந்தை எத்தனை மாசம், 2 மாசம் ஆச்சு குழந்தை பிறந்து? ஆமா சார் 2 மாசம் ஆக போகுது. ஆமா, நான் பரிகாரம் பண்ணி விட்டு வந்து கரெக்டா டைம் சொல்றேன். அதாவது நான் சொன்ன டைம்ல கல்யாணம் ஆச்சு, சொன்ன டைம்ல குழந்தை பிறந்தது. அதே மாதிரி இன்னொரு 6 மாச காலம் அந்த குழந்தை பிறந்த நேரம் தசாபதி சரியில்லை. சரிங்க சார். சூரிய தசை முடிய போகுது. போய் எரிபடி தான் இருக்கும் குடும்பத்துல. சரிங்க சார். தைரியமா இருங்க. நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கிக்கிறேன். போதுமா? சரிங்க சார்.